திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காணொளி அப்படின்னா, புதுசாக வாஸ்து போட போறீங்கல்ல, பூமி பூஜை போட போறீங்கல்ல, அந்த பூமி பூஜையானது ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கணும். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கணும்னா என்ன? நிறைய சொந்த பந்தங்களை இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பூமி பூஜை போடுறது கொஞ்சம் ஆடம்பரமாக பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது அல்ல. இந்த பூமி பூஜை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட சில நபர்களோடு அந்த கட்டிட வேலை செய்யக்கூடிய, அது ஆசாரியாக இருக்கலாம், மேஸ்திரியாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இந்த கட்டட வேலை செய்யக்கூடிய பாத்தியப்பட்டவர்கள் வந்து இருந்து அந்த பூமி பூஜையை ஆரம்பித்து வைத்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பூமி பூஜை போடுறதுல நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. அதுதான் நான் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த பூமி பூஜை போடக்கூடிய இடங்களை சரியாக நீங்கள் அமர்க்களப்படுத்தணும்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு படத்தை போட்டு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூமி பூஜை போடுறதுக்கு இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க. அது கன்னி மூலையும்பாங்க, ஒருத்தர் பழனி மூலையும்பாங்க, ஒருத்தர் நிறுதி மூலையும்பாங்க. இது மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில் பூமி பூஜை போடலாமா, அல்லது ஈசானியம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய ஈசானுடைய மூலையில் போடலாமா அப்படின்னு நிறைய பல்வேறு விதத்தில் மனக்குழப்பங்களில் நிறைய பேர் ஈசானியத்தில் போடுறாங்க, நிறைய பேர் தென்மேற்கு மூலைங்கிற கன்னி மூலையில் போடுறாங்க. இதில் எது சரி எது தவறு அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு. உண்மையிலுமே முதல்ல ஒரு இடத்த ஆரம்பிக்கும் பொழுது அப்படின்னா தென்மேற்கு மூலையில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். இதுதான் உங்கள் இடம். இது நீங்கள் என்ன சைஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து 60க்கு 40 ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 100க்கு 40, உங்களுக்கு சைஸ் என்ன சைஸாக இருந்தாலும் முதல்ல திசையை பார்த்துக்குங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, ஒரு மேற்கு. இது வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 60க்கு 40, 60க்கு 40னா தென்வடலில் 60 அடி, கிழமேரில் ஒரு 40 அடி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, முதல்ல நீங்கள் பூமி பூஜை போடுறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன தெரியணும்னா, கட்டடத்துடைய வரைபடத்துடைய அளவுகள் முதல்ல கரெக்டாக தெரியணும். பர்டிகுலராக நான் இந்த அளவுக்குள்ளே தாங்க நான் வீடு கட்டுறேன், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் கட்டுறேங்கக்கூடிய ஒரு வரைபடம், ஒரு மாடல் வரைபடம்னாச்சும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பூமி பூஜையே போடணும். அது நீங்கள் அளவுகள் வந்து சரி பண்ணுறது முன்ன பண்ண கூட நீங்கள் பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் கூட சரி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறேங்க அப்படின்னா, ஒரு 30க்கு ஒரு 35, இப்படி 32 இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துடும். இப்படி ஒரு அளவை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இல்லைன்னா மேப் நீங்கள் போட்டு ஆல்ரெடி பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டாலும் சரி. இது ஒரு வேளை டைம் இருந்து பூமி பூஜை போடுறப்பவே பிளான் ரெடியாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தாங்க செட் பண்ணோம்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு ஓரலாக தெரியுமல்ல, அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வடகிழக்குன்னு பேர், இதுதான் தென்மேற்குன்னு பேர், இதுதான் தென்கிழக்குன்னு பேர், இதுதான் வடமேற்குன்னு பேர். அப்போ இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு வீடு கட்டுறாங்க. எவ்வளோக்கு? ஒரு 32க்கு ஒரு 30 கட்டுறாங்கன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு அளவு ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தர் இந்த இடத்த நீங்கள் 4ஆக பங்கிக்கணும். முதல்ல டிவைடாக சேமாக பண்ணிக்கணும். 32 அடினா இது 16 அடி, 30 அடினா இது 15 அடி. இப்படி 4ஆக டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு மூலை, இது ஒரு மூலை, இது ஒரு மூலை, இது ஒரு மூலை. இது தென்மேற்கும்பாங்க, இது வடமேற்கும்பாங்க, இது வடகிழக்கும்பாங்க, இது தென்கிழக்கும்பாங்க. இப்படி தான் இருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்புனா, எங்கள் ஊர் வழக்கம் இப்படி தாங்க, காலகாலமாக எங்கள் ஏரியாவில் நாங்கள் இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தென்மேற்கு மூலையில் பூமி பூஜை போடுவாங்க. பூமி பூஜைன்னா அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி பறித்து அதில் வந்து அவங்க ஊர் சம்பிரதாய பிரகாரம் பண்ணுறாங்க. அது அவங்க வழக்கப்படி தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த பூமி பூஜை என்பது குழி கெல்லி
அந்த பூமியை நடும் பொழுது தென்மேற்கு மூலை எப்பொழுதும் பள்ளமாக கூடாது. நீங்கள் ஒரு பூமி பூஜை போடுறீங்கன்னா அந்த இடத்த கொஞ்ச நாள் குழியை பறித்து தான் நீங்கள் அந்த இடத்த பள்ளம் பண்ணி தான் செடி வைப்பீங்க. இல்லை அங்கூர் வழக்கப்படி செங்கல் வச்சு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பாலை குச்சி வைப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குச்சி மாதிரி வச்சு வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது எதையாக இருந்தாலும் இந்த இடத்த தான் நீங்கள் குழியை தோண்டுவீங்க ஃபஸ்ட்டு. அப்போ இது முதல்ல இதுவே தவறு. அப்போ வாஸ்து போடுறதுக்கு முதல்ல நம்ம அமர்க்கலம் அப்படின்னாவே நுழைவாயில் முதல்ல சரியாக இருக்கணும். அப்போ நுழைவாயில் அமர்க்கலமாக சரியாக இருக்கணும்னா எப்பயுமே வீட்டுடைய வடகிழக்கு கூடிய ஈசானிய மூலையில் தான் நீங்கள் ஒரு குழி மாதிரி எடுத்து கட்டடத்துக்குள்ள ஈசானிய மூலையில் தான் நீங்கள் பூமி பூஜை போடணும். இப்படி ஈசானிய மூலையில் பூமி பூஜை போட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஈசனே வந்து குடியிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஐதீகத்தில் உண்டு. அந்த ஈசானிய மூலையில் பூமி பூஜை போடும் பொழுது ஈசனும் பார்வதியும் தன்னுடைய வாரிசுகளான திருச்செந்தூர் முருகனும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானும் குடிகொண்டு பரிபூர்ணமாக ஆசிகள் கிடைக்கும். இது ஐதீகமான உண்மை. அதுவே நீங்கள் தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ராகுவுடைய ஆதிக்கம் நிறைந்த மூலை. அப்போ இந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் பூமி பூஜை போடும் பொழுது அந்த இடத்துடைய ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ராகுவின் ஆதிக்கம் அப்படின்னா எதையும் உங்களை ஆடம்பரத்துக்கு அதிகப்படியான ஆசைகளை வளர்த்து அதன் மூலம் அந்த வீட்டில் நிறைய வருத்தங்கள், பண இழப்புகள், பண சங்கடங்கள், வேலை அதிகமாக பெருசாக போட்டு கடைசியில் முடிக்க முடியாமல் திணறக்கூடிய சக்தி, அதே மாதிரி வளர்ச்சி தடைபடுறது, இப்படி நிறைய ஃபால்ட் வர்றதுக்கு 100% வாய்ப்பு உள்ளது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பூமி பூஜை போடும் பொழுது, அதாவது வாஸ்து பூஜை போடும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஈசானிய மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் தான் பூமி பூஜை போட வேண்டும். அப்படி போட்டால் மட்டும்தான் ஈசனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குமே தவிர தென்மேற்கு மூலையில் பூமி பூஜை போடுவது அவ்வளவு சால சிறந்தது அல்ல அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இனிமேல் நீங்கள் வீடுன்னு கட்டுனா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டால் ஈசானிய பகவான் அந்த ஈசானிய மூலையில் பூமி பூஜை போட்டு வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா வீட்டு வேலை அமர்க்கலமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான பதிவு. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.